பாதுகாப்பு அனைவருக்கும் உரித்தானது என்று ஆர்டிகல் 14 உருவாக்கினார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதே வேளை ஆர்டிகல் 16 அப்படி இருந்தாலும் விளிம்பு நிலை மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆர்டிகல் 16 உருவாக்கினார். அதில் கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவ்வாறு சட்டத்தை எழுதி ஒப்படைத்து விட்டு பொழுது இந்தியாவிலே சென்னையில் தான் அந்த சட்டத்துக்கு எதிராக மனு செய்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். ஆனால் தூய்மை பணி தொழிலாளர்களும் அவர்களது துயர் மிகுந்த வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் பகுஜன் சமாஜ் கட்சி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி தலைவர் மோகன்தாஸ் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பகுதியில் பன்ருட்டியில் நகராட்சியில் பணி செய்ய அந்த பணியாளர்களுக்கு 610 ரூபாய் சம்பளம் தர வேண்டும். அங்கே ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் வெறும் 350 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதியை சுருட்டிக் கொள்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன். அதற்கு தலைவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நீ இன்னும் முழுமையாக விசாரித்து பார், அது குறித்து அரசாணைகளை படி, அது குறித்து கோயம்புத்தூர் போ, அங்கே என்ன நடக்கிறது பார், ஈரோடு போ, அங்கே என்ன நடக்கிறது பார், 2-3 நாட்கள் தங்கி ஆய்வு செய், திரும்பவும் பார், ஒப்பந்ததாரர் மட்டும் இதில் இல்லை என்று குறிப்பிட்டார். நான் போய் அதாவது நம்பவில்லை. நாங்கள் இது தொடர்பாக கோயம்புத்தூர் சென்று ஆய்வு செய்தேன், ஈரோடு சென்று ஆய்வு செய்தேன். ஆக இந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது வெறும் ஒப்பந்ததாரர் மட்டும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அரசாணை குறிப்பிட்டாலும் இவர்கள் சம்பளத்தை குறைத்துதான் தருகிறார்கள். இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அரசு பணியாக இருந்த இந்த தூய்மை பணியாளர் பணி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் படிப்படியாக ஒப்பந்த பணியாக மாற்றப்பட்டது. அரசு பணியாக இருந்த பொழுது 60,000 சம்பளம் கொடுத்தார்கள். அதை ஒப்பந்த பணியாளராக மாற்றி 18,000 மாற்றினார்கள். பின்பு இப்போது வந்த நம்முடைய திராவிட மாடலின் நாயகன் சமத்துவ சூரியன் என்று சொல்லிக் கொள்கிற மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வெறும் 8,000 தருகிறார்கள் என்று சொன்னால் ஒப்பந்ததாரர் மீது பிரச்சனை இல்லை, அது அரசாணை வெளியிட்ட ஆட்சியாளர்களின் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டேன். மாநகராட்சிகளில் அரசாணை 152 போடப்பட்டிருக்கிறது. அந்த 152 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்போது பணி செய்கிற அரசு பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வேலை செய்வார்கள். அவர்கள் ஓய்வு பெற்றுவிட்டால் அந்த இடத்தில் அவருடைய வாரிசுகளை நியமனம் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுவிட வேண்டும். நீங்கள் புதிதாக சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவுட் சோர்சிங் முறையில் தான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது அரசாணை. இந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? இந்த அரசாணை கொண்டு வந்த ஆட்சியாளர் தான் இதற்கு முழுமுக காரணம். மாநகராட்சியில் அரசாணை 152 என்று சொன்னால் நகராட்சியில் அரசாணை 116, பேரூராட்சியில் அரசாணை 139, ஊராட்சியில் 10. ஆக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட அரசாணைகள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்திலோ நாம் மிக மோசமாக விமர்சனம் செய்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கூட இந்த அரசாணைகள் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி செய்கிற இந்த மாநிலத்தில் தான் அரசாணை 152, அரசாணை 116 போடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையின்படி அவர்களை தினக்கூலியாளர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் அவர்களை பணியில் நீக்கி விடலாம். நாம் மூலையில் ஒவ்வொரு தெருவிலும் கொத்தனார் சித்தார் ஆட்கள் இருப்பார்கள். அவர்களை ஆள் எடுத்து தேவையான கொத்தனார்களையும் தேவையான சித்தார்களையும் நகரப்பகுதியில் எடுப்பார்கள். அந்த நிலையில் இந்த தூய்மை பணியாளர் வைத்திருக்கிறார்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பணி செய்து வருகிறார்கள்.
ஆனால் ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1983 படி 480 நாட்களுக்கு மேல் பணியாற்றி வந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் 10 ஆண்டுகள் வேலை செய்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 152 அரசாணை கொண்டு வந்து இனி இவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று அரசாணை கொண்டு வருகிறார்கள். சட்டத்துக்கு கேட்கவில்லை. இந்த தலித் மக்களின் வாக்குகளை பெற்று நாங்கள் இவருடைய விடுதலையை பேசுவோம் என்று வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் இந்த அரசாணை குறித்து வாயை திறக்கவில்லை. அது மட்டுமல்ல தொடர்களே, அரசாணை 62 படி குறைந்தபட்ச ஊதியமான மாநகராட்சியில் 725 ரூபாயும், நகராட்சியில் 610 ரூபாயும், பேரூராட்சியில் 533 ரூபாயும் அளிக்க வேண்டும் என்று அரசாணை சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் அதில் பாதியைத்தான் கொடுக்கிறார்கள். இதற்கு காரணம் என்று சொன்னால், இவர்கள் அது மட்டுமல்ல, இவர்கள் குறைந்தபட்சம் ஊதியத்தை இதை விட குறைவாக கூலி கொடுத்தால் கூட தொழிலாளர்கள் வேலைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் வேலையில் எடுக்கக்கூடாது. அரசாங்கம் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நண்பர்களே, உளவுத்துறை நண்பர்கள் தயவு செய்து குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இது குறித்து எந்த அக்கறையும் செய்வதில்லை, எந்த அக்கறையும் செலுத்துவதில்லை. தூய்மை பணியாளர் பற்றி அவர்கள் சமீபத்தில் அந்த மக்களை பார்வையிட்டார். நீங்கள் பொறுப்பாக வேலை செய்யும் என்று அறிவுறுத்தினார். ஆனால் அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதை பற்றி அவர் எந்த வாயை திறக்கவில்லை. நாங்கள் அவரை சந்தித்து பேசினோம். மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து பேசினோம். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினோம். குறிப்பாக ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இவர்களுக்கு குப்பைகளை எடை கணக்கில் வாங்குகிறார்கள். குப்பையை சேகரிக்கத்தான் இவர்களால் முடியும். இவர்களுக்கு இத்தனை கிலோ குப்பையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எப்படி முடியும்? அவர்கள் குப்பையை உருவாக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இடத்தை இவர்கள் சொல்வதில்லை. குப்பையை கொட்டுவதற்கு இடத்தை இவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் குப்பையை கொட்ட சொல்லுகிறார்கள். அந்த தொழிலாளி குப்பையை எங்கே கொட்டுவார்? இடம் எங்கே கொட்டினாலும் அந்த இடத்தின் உரிமையாளர் இவர்களை திட்டுகிறார்கள், அடிக்க வருகிறார்கள். அது மட்டுமல்ல, குப்பையை பிரிக்க சொல்லுகிறார்கள். அதற்கான உபகரணம் இல்லை. பாட்டில் ஓடுகளை எப்படி பிரிக்க முடியும்? இவர்களுக்கு 22 வகையான உபகரணம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. இவர்களும் பேப்பரில் மட்டும் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்தது போல் கணக்கு எழுதிவிட்டு அந்த உபகரணத்துக்கான பணத்தை இவர்கள் திருடிக் கொள்கிறார்கள். மக்கள் மழைக்காலங்களில் போட்டு ஷூ, அவருடைய உரை இதெல்லாம் போட்டுக்கொண்டு அவர்கள் பணி செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பாலித்தீன் கவரை தலையில் மாட்டிக்கொண்டு, கையில் பாலித்தீன் கவரை மாட்டிக்கொண்டுதான் மக்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இவர்கள் தெருவில் பணி செய்யும் போது தானே எடுத்தால், தண்ணி கேட்டால் தெருவில் தண்ணி தர மாட்டார்கள். பெண்கள் இயற்கை உபாதைக்காக இடம் ஒதுக்க முடியாது. இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த பணியை செய்கிறார்கள். அப்படி செய்தாலும் இவர்களுக்கான சம்பளத்தை இவர்கள் முழுமையாக தருவதில்லை. அதில் பாதியை திருடிக் கொள்கிறார்கள். இதில் கவுன்சிலருக்கு பங்கு இருக்கு, சேர்மனுக்கு பங்கு இருக்கு, கமிஷனருக்கு பங்கு இருக்கு, மந்திரிக்கு பங்கு இருக்கு, இதுக்கு இந்த துறை மந்திரிக்கு பங்கு இருக்கு. இவ்வளவு பேர் கொள்ளையடிக்கிறது எந்த பணம் என்றால் இந்த தூய்மை பணியாளருடைய உழைப்பு தான். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு இஎஸ்ஐ அந்த மருத்துவ உதவிக்கு எந்த வாய்ப்பு இல்லை. எளிதாக தொற்றக்கூடிய நோய் தொற்றக்கூடிய பணியை செய்வர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, இவர்களுக்கு இபிஎஃப் கிடையாது, வருங்கால வைப்பு நிதி கிடையாது. இவர்கள் இதெல்லாம் கொடுப்பது போல கணக்கு எழுதிவிட்டு அந்த பணத்தையும் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள். இந்த மக்களுக்காக பேசுவதற்கு இங்கு அரசியல் கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று சொல்லுகிறார்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் தமிழர்கள் இல்லையா? அவர்களுக்காக நாம் தமிழர் குரல் கொடுக்காதா? மீதியை விட சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்குறது. போன தீபாவளிக்கு விடிஞ்சா தீபாவளி அன்னைக்கு 7 மணிக்கு தான் சம்பளம் போட்டாங்க. பல மாநகராட்சி, பல நகராட்சியில இந்த மாசம் போன மாசம் சம்பளம் போடவே இல்லை. நீங்க விசாரிச்சு பாருங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை கேட்பதற்கு யாருக்குமே நேரம் இல்லை. திராவிடர் கழகம் ஐயா வீரமணி அவர்கள் இது குறித்து நம்முடைய முதலமைச்சர் பேச மாட்டாரா?
இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் திராவிடர்கள் இல்லையா? இவர்களுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப இந்த மக்களுக்கு யாருதான் பேசுவது? இதைத்தான் நம்முடைய சமூக தலைவர் சொன்னார், நீங்க ஆய்வு செய்யுங்க, இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு, ஒப்பந்ததாரருக்கு 10% தான் போவோம், மீதி ஃபுல்லா மந்திரி, கவுன்சிலரு, சேர்மனு, கமிஷனர்கள் அடிச்சுட்டு போவான், நீ பாருப்பான்னு சொன்னார். நான் விசாரிச்சு போது இது உண்மைதான். சரி, ஏன் இப்படி உங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தொழிலாளிகளை பிரிச்சிருக்காங்க. ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர். இவங்களுக்கு கொண்டு வந்து அன்ஸ்கில்டு லேபர் வச்சிருக்காங்க. அன்ஸ்கில்டு லேபர்ல இதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சட்டம் இவங்களே வச்சுக்கிறாங்க. இவங்களே ஸ்கில்டு லேபருக்குலாம் இதெல்லாம் கொடுக்கலாமா? உப்போன்றவங்கலாம் அன்ஸ்கில்டு லேபரா? அப்போ அன்ஸ்கில்டு லேபருக்கு அவங்க எந்த சலுகையும் கொடுக்க வேணாம்னு ஒரு சட்டத்தை இவங்களே உருவாக்கி இவங்களே அதை பண்ணிக்கிட்டு இவங்களே தான் மக்களை ஏமாத்துறாங்க. அது மட்டுமல்ல, பாதுகாப்பு அனைவருக்கும் உரித்தானது என்று ஆர்டிகல் 14 உருவாக்கினார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அதே வேளை ஆர்டிகல் 16 அப்படி இருந்தாலும் விளிம்பு நிலை மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆர்டிகல் 16 உருவாக்கினார். அதில் கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் சட்டத்தை எழுதி ஒப்படைத்து விட்டு வரும் பொழுது இந்தியாவிலே சென்னையில் தான் அந்த சட்டத்துக்கு எதிராக மனு செய்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். ஆனால் ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம். பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து, பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து மதவாதத்தை வேர் அறுக்க, மதவாதத்தை வேர். ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம். பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து, பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து பாபா சாஹேப் யுகம் அமைக்க, பாபா சாஹேப் யுகம் அமைக்க, பாபா சாஹேப் யுகம் அமைக்க, பாபா சாஹேப் யுகம் அமைக்க, மாண்யவர் யுகம் அமைக்க, மாண்யவர் யுகம் அமைக்க, மாண்யவர் யுகம் அமைக்க. ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், 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 ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம். பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து, பிஎஸ்பியின் ஆட்சி அமைத்து சமத்துவத்தை ஏற்படுத்த, சமத்துவத்தை ஏற்படுத்த, சமத்துவத்தை ஏற்படுத்த, சமத்துவத்தை ஏற்படுத்த. ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி ஏற்போம், ஒன்று சேர்வோம் உறுதி. நாட்டை ஆள வேண்டும். வாழும் வள்ளலார் இந்த மண்ணிலிருந்து நான் சொல்லுகிறேன், 2029ஆம் ஆண்டு நிச்சயமாக இந்தியாவில் நம்முடைய பெகன்சின் தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை நாம் போராட வேண்டும். அதற்காக மக்களிடையே பரப்புரை செய்ய வேண்டும். அதே போல 2026இல் தமிழ்நாட்டில் பகுஜன் கட்சி தலைமையிலே, இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் தலைமையிலே நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கி அம்பேத்கர் ஆட்சியை நான் நிச்சயமாக இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஆளுவதற்கு நாம் போராட வேண்டும். அதற்கான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் ஒரு துவக்கமாக நம்முடைய வழக்கறிஞர் தணிகை செல்வன் அவர்கள் இத்தகைய ஒரு தெருமுனை விளக்க கூட்டமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, தோழமை கட்சி தந்த தோழர்களே, இன்னும் பல கட்சிகளை சேர்ந்த தோழர்களே, நீங்கள் உண்மையாக மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி என்பதை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்லி, வாருங்கள், உங்களுக்காக பகுஜன் சமாஜ் கட்சி உங்களின் உரிமைக்காக தலைமை தாங்கி தமிழகத்திலே நடத்துவதற்கு, நம்மளுடைய கட்சி வலிமையாக்குவதற்கு, கட்டமைப்பை வலிமையாக்குவதற்கு இருக்கிற தோழர்கள், தோழமை இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள், நம்மளுடைய உணர்வுமிக்க சமுதாய தோழர்கள் அனைவரும் இந்த கட்சியில் ஒருங்கிணைந்து இந்த நாட்டில் நடக்கிற அனைத்து கொடுமைகளையும் எதிர்ப்பதற்கு வாழேந்தி போராட வேண்டும் என்று இந்த வள்ளலார் மண்ணில் இருந்து அழைப்பு விடுவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.